யுஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யுஎஸ்ஏ உடைய கத்தார்ல இருக்கக்கூடிய பேசஸ், அதாவது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய பேசஸ்லாம் நாங்க தாக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, எஸ்பெஷலி டொனால்ட் ட்ரம்ப் அவங்க, நான் ஈரான்ல பெனின்சுலால நிக்கோலஸ் மதுரோ அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தனோ அதே தான் கெமினி அவங்களுக்கும் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அவங்க மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஈரான்ல என்ன பிரச்சனை, எதுக்காக யூஎஸ் இப்ப ஈரான்ல மூக்குன்னு வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கான முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் வருங்கால தமிழக முதல்வருமான எடப்பாடியாரின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை பகிர்வது VN சுப்பிரமணியம், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. திராவிட மாயை திரு சுப்பு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சி YMCA மைதானத்தில் விஜயபாரதம் ஸ்டால் F54 விற்பனைக்குள்ளது. ஆர்வமுள்ள பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஈரான்ல முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1979ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. முகமது ரேசா பகல்வி அப்படின்றவர் தான் அந்த ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லீடரா இருந்தாங்க. அவங்களுடைய மகன் இப்ப யுஎஸ்ஏல இருக்காங்க. அவர் இந்த போராட்டத்துக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள், இந்த உண்மையா சொல்லணும் அப்படின்னா, அந்த ரெவல்யூஷனோட பேரே இஸ்லாமிக் ரெவல்யூஷன் தான். அந்த ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய இந்த ஈரான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாமிக்கலா அங்க நிறைய வருது. வந்ததுக்கு அப்புறம் அங்க சுப்ரீம் லீடர் அப்படின்ற ஒரு பொசிஷன் எடுத்துட்டு வராங்க. பிரசிடென்ட் பதவி எலெக்ஷன்லாம் வச்சு பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்த சுப்ரீம் லீடர் தான் அங்க எல்லா நடவடிக்கைகள் எடுப்பாரு. பிரசிடென்ட் என்ன நடவடிக்கை எடுத்தாலுமே சரி, இவர் தான் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுவாரு. நியூக்ளியர் ப்ரோக்ராம் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. எஸ்பெஷலா யுஎஸ்ஏ இப்ப நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் தான். சோ இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா, அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ரெவல்யூஷன் இருந்ததோ, இதுக்கு முன்னாடி என்ன சுதந்திரம் இருந்ததோ, அந்த சுதந்திரத்தை விரும்பின மக்கள் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் இன்னும் கோவத்திலே தான் இருக்காங்க. இதோட விளைவா பாத்தீங்கன்னா 2022ல மாஷா அமினி அப்படின்ற ஒரு பொண்ணு பர்தா பப்ளிக்ல போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு சித்திரவதைலாம் பண்ணாங்க. ஜெயில நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த சித்திரவதைக்கு அப்புறம் அந்த பெண்மணி இறந்தாங்க. அதன் தொடர்ச்சியா 2022ல ஈரான்ல ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் ஈரான்ல உள்ள அரசாங்கம் ஜியோ பொலிட்டிக்ஸ், அதாவது உலக அரசியல் மட்டும் தான். இப்போ நம்ம உலக அரசியல் பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம சேனல்ல நம்ம எல்லா டாபிக்ஸையும் பேசுறோம். உலக அரசியல் ஒரு பார்ட்டா பேசுறோம். ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் என்னன்னா, உலக அரசியலை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த எஸ்பெஷலி சுப்ரீம் லீடர் காமினி அப்படின்றவர் ஜியோ பொலிட்டிக்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாரு. உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல், உள்ளூர்ல இருக்கக்கூடிய விலைவாசி, இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணாம வெளியே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க. போன மாசம் டிசம்பர் 2025ல பாத்தீங்கன்னா, ஈரானுடைய ரியல் அப்படின்றது டாலருக்கு எதிரான மதிப்புல ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு இந்திய மதிப்புல கூட பாத்தீங்கன்னா ₹1 கொடுத்தீங்கன்னா 0.00001 அந்த மாதிரி மதிப்புல இருக்கக்கூடிய ஈரானியன் ரியல் தான் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நிறையவே இருந்தது. ஈரானுடைய ரியல் பாத்தீங்கன்னா 2500 மடங்கு அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கடந்த ஒரு மாசத்துல மட்டும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விலைவாசி அப்படின்றது உள்ளூர்ல நீங்க எப்பயுமே ₹5 ஒரு ₹10 வாங்கிட்டு இருக்க ஒரு காய்கறி பாத்தீங்கன்னா இப்போ ₹500 ₹1000 அப்படின்னு சொல்லிட்டு பல மடங்கு ஏறுச்சுன்னா அப்படின்னா, உங்களுக்கே கண்டிப்பா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும். படிச்சவங்க யாரா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடி இந்த அரசாங்கத்தை பின்வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பாமர மக்களுக்கே வரும். ஏன்னா விலைவாசி அவ்வளவு ஏறிடுச்சு. எவ்வளவு சம்பாதிச்சாலுமே நான் எப்பயுமே ஒரு நேத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை இன்னைக்கு வாழ முடியல அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு? அந்த பிரச்சனை தான் இப்போ ஈரான்ல போயிட்டு இருக்கு. முதல் விஷயம், இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன சுதந்திரம் மக்களுக்கு இருந்ததோ அந்த சுதந்திரம் எங்களுக்கு வேணும். இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். லோக்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீக்கிரம் தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. மூன்றாவது, விலைவாசி பயங்கரமா ஏறிடுச்சு. ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த சுப்ரீம் லீடர் அப்படின்றவங்களை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். 1979ல இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சுப்ரீம் லீடர் அப்படின்ற அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த லீடரை பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிற விதிமுறைக்கு பாத்தீங்கன்னா அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 88 பேர் கொண்ட ஒரு அசம்பிளி இருக்கு. அந்த அசம்பிளில ஒரு சுப்ரீம் லீடர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முழுக்க அந்த பொசிஷன்ல தான் இருப்பாங்க. இப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரியான பொசிஷன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, இப்போ ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டது ருஹுல்லா கோமேனி அப்படின்ற இவர் தான் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர் ஒரு 1979ல தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் 1989ல ஹயத்துல்லா கமேனி அப்படின்றவர் இப்போ இன்ன வரைக்குமே சுப்ரீம் லீடரா இருக்காங்க. இப்போ 2026 வரைக்குமே கரெக்டா அவர் தான் இருக்காரு. அவர் கூட பாத்தீங்கன்னா இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த சுப்ரீம் லீடர் அப்படின்ற பொசிஷன் ஆரம்பிச்சு 40 வருஷத்துல 2 பேர் தான் மாறி இருக்காங்க. இந்த படத்துல எல்லாம் வரும்ல, அவர் வச்சதான் சட்டம், அவர் வச்சதான் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தங்க வாழ்க்கை முழுக்க பதவியிலேயே இருக்கலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சில இந்திரா காந்தி அவங்க எப்படி சர்வாதிகாரியா இருந்தாங்க அப்படின்ற நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் வருஷம் தினம் 365 நாளும் அவர் இருந்துட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஈரான்ல எதனால போராட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்ற உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு புரியும் சொல்லி நினைக்கிறேன். இப்போ யுஎஸ்ஏ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அங்க போராடுற மக்களுக்கு இன்ன தேதியில மட்டும் பாத்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. 2600 அப்படின்ற அபிஷியல் தகவல் ஈரான்ல கொடுக்குறாங்க. 3000க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்கலாம் அப்படின்ற அங்கங்க தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஈரான் இன்டர்நேஷனல் அப்படின்ற அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 12,000 போராட்டக்காரர்கள்
இறந்திருக்கிறார்கள், ஈரான்ல இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க வந்து அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்டவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இப்போ இந்த ஒரு மாசத்துல மட்டும் ஜெயில போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியே பார்க்க முடியுது. அந்த போராட்டம் பண்றவங்களுக்கு நீங்க ஒரு சேஃபான வழியை உருவாக்கி கொடுக்கணும், அவங்க போராட்டத்துக்கு நீங்க அவங்க போய் எதிர்ப்புலாம் தெரிவிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சரி, ஈரான்ல போராட்டம் நடக்குது, யூஎஸ்ஏ ஏன் இப்போ அதில் மூக்கு நுழைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அயத்துல்லா அப்படின்ற அந்த சுப்ரீம் லீடரை பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடியதை இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பங்களாதேஷ், பாகிஸ்தான் எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரீஸ். அது மாதிரி இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு அழைக்கப்படுறதுல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மட்டும்தான் ஒரே ஒரு நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கக்கூடிய இஸ்லாமிக் நேஷன். மீது எந்த அரபு கண்ட்ரீஸா இருக்கட்டும், எந்த கண்ட்ரீஸுமே இந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றத வச்சிடல. ஈரான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 2023 2024 போன வருஷத்துல நம்ம சேனலே பார்த்திருப்போம், ஈரான்ல 90% இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்றது இருக்கு, என்ரிச்ட் யுரேனியம். இது 100% மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால நியூக்ளியர் வெப்பன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஈரான் எந்த காலத்திலுமே இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வெப்பன் செஞ்சிடவே கூடாது அப்படின்ற ஒரு குறியில யூஎஸ்ஏ இருக்காங்க. யூஎஸ்ஏ இதுக்கு முன்னாடி ஈரான்ல ஏதாவது அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பண்ணியிருக்காங்க. 1953 கோஆபரேஷன் அஜாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. முகமது ரேசா பகல்வி, இதோட பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல. ரேசா பகல்வி அப்படின்றவர் தான் இவருடைய மகன். இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்ஏல இருந்துட்டு இந்த போராட்டத்தை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. முகமது ரேசா பகல்வி அப்படின்றவருடைய ஆட்சியை 1953 இதுக்கு முன்னாடி இருந்தவருடைய பதவியை ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் பயன்படுத்தி அவங்கள பதவியிலிருந்து நீக்கி முகமது ரேசா பகல்வியை பதவியில் உட்கார வச்சாங்க. இது ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. இது யூஎஸ்ஏ ஈரான்ல பண்ணக்கூடிய முதல் ஆபரேஷனே சொல்லலாம். அதன் பிறகு 1979 இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்தப்ப 66 அமெரிக்க குடிமக்கள், ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த 66 அமெரிக்க குடிமக்களை ஈரான்ல இருக்கக்கூடிய யூஎஸ்ஏ எம்பசியில் கூட்டிட்டு போயிட்டு 444 நாள் அவங்க உள்ள வச்சு அங்க போராட்டம் பண்றாங்க. அவங்க டிமாண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. அந்த டிமாண்ட்ஸ் யூஎஸ்ஏ செஞ்சு கொடுக்கல, அது வேற விஷயம். ஆனா அந்த ஆட்களை 444 கழிச்சு மீட்டிட்டாங்க. ஆனா அந்த 444 நாள்ல ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க, ஆபரேஷன் ஈகிள் கிளா அப்படின்றது ஆபரேஷன். அந்த ஆபரேஷன் பண்றப்ப 8 யூஎஸ்ஏ சோல்ஜர்ஸ் அந்த ஆபரேஷன்ல இறந்து போனாங்க. அதே 1988 பாத்தீங்கன்னா ஈரானுடைய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்தினாங்க. அதன் பிறகு நிறைய ஆபரேஷன் பண்றாங்க. 2020 ஈரான்ல அப்ப இருக்கக்கூடிய ஜெனரலா இருக்கக்கூடிய கசிமன் சோலைமனி அப்படின்றவரை அவர் ஒரு ஃபிளைட்ல ஏறும் வந்து பாம்பு போட்டு ஒரு யூஏவி அப்படின்ற ஒரு ஆள் இல்ல விமானத்தை அமைச்சு அந்த விமானத்தை அந்த அவர் மேல மோத வச்சு அங்க ஒரு வெடிப்பு சம்பவத்தை ஏற்படுத்தி அவரை கொண்டாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க 2020 இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஈரான் மேல அப்பப்ப இந்த ஆபரேஷன் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போன வருஷம் ஜூலை மாசத்துல பாத்தீங்கன்னா ஈரான் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடந்துட்டு இருக்க இந்த போர்ல இப்ப பீஸ் பிளான் அப்படின்றது பேஸ் 1 முடிஞ்சு இப்ப பேஸ் 2 போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு சின்ன அப்டேட். அந்த பேஸ் 1 அந்த பீஸ் டாக்ஸ்ல நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர் உச்சகட்டத்துல போயிட்டு இருந்தப்ப ஒரு 12 நாள் ஈரான் போயிட்டு இஸ்ரேல் ஈரான் போர்ல போயிட்டு இஸ்ரேலாம் தங்கி அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அப்ப ஈரான் மிலிட்டரிக்கு ஏற்பட்ட இந்த சேதம் அப்படின்றது இன்னும் சரியாகாம இருக்கு. அப்ப யூஎஸ்ஏ ஈரான் அட்டாக் பண்றதுக்காக யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படின்ற அந்த கப்பல்லாம் ஈரான் பக்கத்துல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் வாட்டர் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அதன் பிறகு அதை கரேபியன் சீக்கு நகர்த்தினாங்க. இப்ப ஈரான் யூஎஸ்ஏ அட்டாக் பண்ணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் B-12 பால்மர் அப்படின்ற ஒரு பால்மர் இருக்கு. அது ஒரு பெரிய இருக்கிறதுலே ஒரு 60,000-70,000 அடியில அது பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட். அது அந்த ஃபிளைட் எந்த ஒரு நாட்டுக்கு மேல இந்த 60,000-70,000 அடியில பறந்தா கூட பாத்தீங்கன்னா எந்த ஒரு அதுல ஒரு ஸ்பெஷல் கோட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டிங் இருக்கிறதுனால ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் ஏதாவது ஃபிளைட் மேல பறக்குதா இல்லைன்னா ரேடியோ கான்டாக்ட் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ரேடியோ கான்டாக்ட் ஆக்சுவலாக அவங்க பண்ண மாட்டாங்க. ஏதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் அவங்க வந்து மாட்டுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஏதோ ஒரு ஃபிளைட் மேலே பறந்துட்டு இருக்கு அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி இது மேலே படும். பட்டதுக்கப்புறம் அது ரிஃப்ளெக்ஷன் வரப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பறந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருக்கோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்லாம் பறக்க வச்சு அதில் ஒரு வார்னிங்லாம் கொடுப்பாங்க, அந்த ரேடியோ கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த B-12 பால்மர் அப்படின்றது அப்படி கிடையாது. அது எந்த நாட்டு மேலே பறந்தாலும் இந்தியா மேலே கூட இப்போ பறந்துட்டு இருக்கலாம், அது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அதனால் ஒரு டெக்னாலஜி அதில் இருக்கு. அந்த பாம்பரை யூஸ் பண்ணி ரீஃபியூலிங்லாம் ஆக்சுவலாக அதை பண்ணணும். அந்த பாம்பர் யூஸ் பண்ணி ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை இப்போ அட்டாக் போறாங்க அப்படின்னா அந்த B-12 பாம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஏதாவது கப்பல் இந்த ஜெரால்ட் அப்படி போன்ற அந்த கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான் நடுவில் கொண்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் இப்போ அட்டாக் போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ B-12 பாம்பரை யூஸ் பண்ணி இல்லை ஆள் இல்ல விமானங்களை யூஸ் பண்ணி சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ஈரான் யூஎஸ்ஏ மேலே அட்டாக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூஎஸ்ஏவை டைரக்டாக அட்டாக் பண்ண முடியாது. யூஎஸ்ஏவை டைரக்டாகவும் அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க. அதான் ஒரு முக்கியமான விஷயம். யூஎஸ்ஏ அட்டாக் பண்ண அப்படின்னா யூஎஸ்ஏக்கு சேதம் ஏற்படுத்தணும் அப்படின்னா யூஎஸ்ஏ சேர்ந்த ராணுவ வீரர்கள்லாம் கத்தார் இந்த மாதிரி அரபு கண்ட்ரீஸ்ல தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு நிறைய ஏர்ஃபோர்ஸ் பேசஸ் இருக்கு. அந்த பேஸ்லலாம் அவங்க அட்டாக் பண்ணலாம். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய அமெரிக்க படை வீரர்கள் இறந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி ஈரான் யூஎஸ்ஏக்கு சேதப்படுத்த முடியுமே தவிர யூஎஸ்ஏவோட மிலிட்டரி பர்சன்ஸ்க்கு சேதப்படுத்த முடியுமே தவிர யூஎஸ்ஏக்கு நேரடியாக சேதப்படுத்த முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஈரானால யூஎஸ்ஏக்கு இன்டைரக்டா ஒரு சேதம் ஏற்படுத்த முடியும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய மக்கள் டொனால்ட் ட்ரம்ப் மேலே அழுத்தம் போடுவாங்க. நம்ம நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்களை ஈரான் சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை அழுத்தம் போடுவாங்க. இப்போ யூஎஸ்ஏ ஈரான் அட்டாக் பண்ணா அந்த மாதிரி விஷயம் வராதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூஎஸ்ஏ ஈரான் அட்டாக் பண்ணாங்கன்னா
இப்போ அந்த ஹயத்தோலா அப்படின்ற ஒரு மேல ஒரு அனுதாபம் வரும்னே கூட சொல்லலாம். அந்த மாதிரி யூஎஸ்ஏ ஈரான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்க ஹயத்தோலா அப்படின்ற அந்த லீடர் பர்சனலாவே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஈரானுக்கு இது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ யூஎஸ்ஏ ஈரான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அனுதாபம் ஏற்படலாம். இப்போ நம்ம நாட்டு உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்ச நாளுக்கு இப்போ நம்ம நாட்டுக்குள்ள யூஎஸ்ஏ வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இப்போ அந்த பிரச்சனையை முதல்ல பார்ப்போம். இந்த பிரச்சனை தீர்த்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்நாட்டில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை அமைதிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இது நடக்கலாம், நடக்காம போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக யூஎஸ்ஏ அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க. ஈரானு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் டாக்ஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஈரான் கூட யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க மேலாம் 25% டாரிஃப் போடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம ஈரானுக்கு ஒரு $1 பில்லியன் மட்டும் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் ஒரு $1 பில்லியன் மட்டும் தான் அவங்க நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு பெரிய பாதிப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு 1% கீழே தான் ஈரான் கிட்டே போகுது. ஸோ இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சபகர் போர்ட் அப்படின்ற ஒரு போர்ட்டு ஈரானுக்கு இருக்குது. பாகிஸ்தானை தாண்டி நம்ம அந்த கடலில் ஆதிக்கம் செலுத்துறோம் அப்படின்னா அது சபகர் போர்ட் அப்படின்ற ஒரு போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த போர்ட் ஈரானில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரெஜிமி சேஞ்ச் வருது, இந்த சுப்ரீம் லீடர் அப்படின்ற பொசிஷனில் வேற யாராவது வராங்க, அவங்க சைனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க போகிறாங்க. இப்போ இந்த கம்யூனி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியாவுக்கு ஆதரவு, கொஞ்சம் சைனாக்கு ஆதரவு அப்படின்னு இருக்காங்க. வேற ஏதாவது ஒரு லீடர் வந்து அவங்களோட மனசாட்சி சைனாக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னா அது ஒரு இந்தியாவுக்கு பாதிப்பாக ஏற்படும். மற்றபடி இந்த ட்ரேட் விஷயத்தில் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ நேயர்களாகிய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை, ஈரானுக்குள்ள என்ன பிரச்சனை, யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கு என்ன பிரச்சனை, முக்கியமாக அந்த நியூக்ளியர் வெப்பன் ஈரான் செஞ்சிடக்கூடாது அப்படின்னா யூஎஸ்ஏ இப்போ உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தில். அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். நேயர்களாகிய உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பேச தமிழை பேச நேயர்கள் எல்லாருமே கொஞ்சம் தெளிவான ஆடியன்ஸ் தான். ஸோ உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத, உங்களோட கேள்விகள் என்ன, உங்களோட பார்வைகள் என்ன அப்படின்றத தயவு செய்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.